ஆனால் ஒரு கட்டத்தில் சி.வி. விக்னேஸ்வரன் ஐயா முதலமைச்சர் அவர் ஆரம்ப கட்டத்தில் எடுத்த நிலப்பாடுகளில் இருந்து சற்று வித்தியாசமாக சிந்திக்க வழிகட்டவர். அதன் மிக முக்கியமான ஒரு திருப்புமுனை வடமாகாண சபையில் ஒரு இனப்படுகொலை, தமிழ் தேசத்துக்கு நடைபெற்றது ஒரு இனப்படுகொலை என்ற விடயத்தை வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை தானாகவே முன்கொண்டு வந்து ஏகமனதாக நிறைவேற்றினார். அது மட்டுமல்லாமல் இந்த ஆட்சி மாறின கையோடு பலிகாமம் வடக்கிலே முதல் கட்டமாக ஒரு சில காணிகளை விடுவிக்கின்ற நோக்கத்தோடு நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க போன்றவர்கள் வருகை தந்திருந்த நிலையிலே ஒரே மேடையிலே விக்னேஸ்வரன் ஐயா பகிரங்கமாக இந்த இனப்பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வும் இலங்கை தீவிலே ஒரு அமைதி நிலைமையும் நிலைநாட்டுவதற்கு சிங்கள தேசம், இந்த தீவிலே 2 தேசங்கள் தனித்துவமாக இருக்கிறோம், தமிழ் தேசமும் சிங்கள தேசமும் என்ற 2 தேசங்கள் இந்த தீவிலே இருக்கிறதாக சிங்கள தேசம் அங்கீகரிக்க வேண்டும். இந்த 2 தேசங்கள் இணைந்த ஒரு நாடாக தான் இலங்கை அரசு இருக்கலாம். அது மட்டும்தான் நிரந்தரமான ஒரு தீர்வை நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் என்ற கொள்கையும் தன்னுடைய கொள்கையாக பிரகடனப்படுத்தினார். அந்த நிமிடம் தொடக்கம் நாங்கள் பகிரங்கமாக கூறி வந்தோம், விக்னேஸ்வரன் ஐயா இந்த கொள்கையோடு நேர்மையாக எதிர்காலத்தில் செயல்பட தயாரென்றால் நாம் அவருடைய தலைமையை ஏற்று அவரோடு இணைந்து செயல்படக்கூட நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எந்தளவு தூரத்துக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி விக்னேஸ்வரன் ஐயாவை ஆரம்ப காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்புண்ட தலைமையின் கொள்கையில் இருக்கிறதாக குற்றச்சாட்டி அவரை நாங்கள் கடுமையாக விமர்சித்தோமோ, இன்றைக்கு விக்னேஸ்வரன் ஐயா தன்னுடைய கொள்கையை மாற்றி தமிழ் தேசத்துக்கு மிக முக்கியமாக எதிர்காலத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே இனப்படுகொலை தீர்மானம், தேசம் என்ற விடயங்களை வலியுறுத்த வலிக்கிட்டாரோ, நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை நிப்பாட்டி முற்றுமுழுதாக அவரை ஆதரிக்கிற ஒரு நிலைக்கு நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டோம். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமை ஆரம்பத்தில் எந்தளவு தூரத்துக்கு விக்னேஸ்வரன் ஐயா தங்களுடைய ஒற்றையாட்சிக்குள் தமிழ் அரசியலை முடக்கிற கொள்கைக்கு பேசின பொழுது அதுக்கு முழு ஆதரவையும் கொடுத்து அவரை ஒரு பெரிய தலைவராக காட்டிக்கொண்டதோ, இன்றைக்கு அதே விக்னேஸ்வரன் ஐயா ஒரு சரியான கொள்கைக்கு தமிழ் மக்கள் காலம் காலமாக ஆணை கொடுத்த தமிழ் தேசம், தமிழ் தேசத்துடைய அங்கீகாரம், சுயநிர்ணயம் போன்ற விடயங்களை வலியுறுத்த வலிக்கிட்டாரோ, அதே கூட்டமைப்புடைய தலைமை அவரை ஒரு எதிரியாக பார்த்து அடுத்த கட்டங்களாக அவரை ஓரம் கட்டுறதுக்காக வேலை செய்து கொண்டு வந்திருந்தது அனைவருக்கும் தெரிஞ்ச விடயம். அதுவும் விசேஷமாக விக்னேஸ்வரன் ஐயாவை மாகாண சபையில் தனிமைப்படுத்தி அவர் இந்த கொள்கையை அவரோடு தோற்கடிக்க பண்ணுறதுக்கு சம்பந்தனும் சுமந்திரனுடைய சேனாதராஜா போன்றவர்களுடைய ஒரு சில அடிவரடிகள், மாகாண சபைக்குள்ளே இருக்கக்கூடிய அடிவரடிகளும் ஒரு கும்பலும் விக்னேஸ்வரன் ஐயாவை ஓரம் கட்டுவதற்கு மிக மோசமாக மாகாண சபை நிகழ்வுகளை குழப்பிக் கொண்டு இருந்ததும் உங்களுக்கு நன்றாக தெரிஞ்ச விடயங்கள். அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரத்துக்கும் தமிழரசு கட்சி இந்த சதிக்கு மிக மோசமாக துணை போய் கொண்டிருக்கின்ற தமிழரசு கட்சியுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய மட்டுக்களப்பில் நாங்கள் அந்த அழுகத்தம் 2ஆம் கட்டமாக நடத்துவதற்கு தீர்மானித்திருந்தோம். தமிழரசு கட்சியுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய மட்டக்களப்பில் மிகப்பெரிய அளவில் உண்மையிலே கிழக்கு மாகாணத்தில் இதுவரைக்கும் காணாத அளவுக்கு, பொங்கு தமிழ் காலத்தில் கூட இல்லாத அளவுக்கு மக்கள் அணிதிரண்டவர்கள். ஆகவே இன்றைக்கு அந்த சதி திட்டத்தை முன்னெடுக்க முடியாது என்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கிற ஒரு நிலையிலே தமிழ் தேசிய அரசியலை மிக உறுதியாக கடைபிடிக்கிறதுக்கு விக்னேஸ்வரன் ஐயா துணை போய் கொண்டிருக்கிறார். தங்களுடைய சதியை நடத்த முடியாத ஒரு நிலையிலே தமிழரசு கட்சியுடைய தலைவர்கள் இறுகி இருக்கிற ஒரு நிலையிலே அவரை ஏதோ ஒன்றை செய்து அவர் இந்த பதவியிலிருந்து அகட்ட வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறார். அந்த ஒரு இடத்துல தான் விக்னேஸ்வரன் ஐயாவை தனிமைப்படுத்த வேண்டும் என்ற கோணத்தில் விக்னேஸ்வரன் ஐயாவுக்கு மாகாண சபையிலே ஒரு துணையாக நிற்கக்கூடிய ஐங்கரநேசனை குறிவைத்து இந்த ஒழுங்காற்று நடவடிக்கைகளை
தமிழரசு கட்சியுடைய உறுப்பினர்கள் தான் உண்மையிலே வந்து வலியுறுத்தி கொண்டு வந்தார்கள். அப்படி ஐங்கரநேசனை குறிவைத்து விக்னேஸ்வரனுக்கு ஒரு துணையாக நிற்கக்கூடிய ஒரு அமைச்சரை குறிவைத்து அவர்கள் அந்த ஒழுங்காற்று நடவடிக்கையை எடுக்க வலிக்கிட ஒட்டுமொத்த அமைச்சர்கள் அனைவருக்கும் எதிராக குற்றச்சாட்டு இருக்கின்றன. அந்த வகையிலே அனைத்து அமைச்சர்களுக்கும் எதிராக அந்த குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற முடிவு விக்னேஸ்வரன் ஐயா எடுக்க, அதிலேயும் ஐங்கரநேசனை மட்டும் குறிவைச்சு இந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கலாம் என்ற நம்பிக்கையிலே தமிழரசு கட்சி இருந்தது. என்றைக்கு அவர்களுக்கு அந்த நம்பிக்கை குழம்புதென்றால், ஐங்கரநேசன் மட்டும் இல்லை, ஆனால் அந்த விசாரணை குழு தங்களுடைய செல்லப்பிள்ளையாக இருக்கக்கூடிய என்ன பேர் குலுகுரராஜாக்கு எதிராகவும் அந்த அந்த சாட்சியங்கள் போய் சேரவழிக்கிட மற்ற தங்களுடைய எடுபிடிகளாக இருக்கக்கூடிய என்ன பேர் டெனீஸ்வரனும் சத்தியலிங்கத்துக்கும் எதிராக அந்த குற்றச்சாட்டுகள் வரக்கூடாதுன்றதுக்காக உண்மையிலேயே அந்த சாட்சியங்கள் பதிவு செய்கிறதை தடுத்தார்கள். இதுதான் உண்மை. குற்றச்சாட்டுகள் இல்லை என்று இல்லை, அந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு. அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்த தரப்புகளை கூட சாட்சியம் அளிக்கிறதை விடாமல் அவர்கள் தடுத்தார்கள். இந்த ஒரு பின்னணியிலே தான் நேற்று முந்த நாள் இந்த மாகாண சபையிலே அந்த அமர்வுகள் நடைபெற்று அனைத்து விடயங்களும் இன்றைக்கு அம்பலமாக இருக்கின்றன. ஆகவே நாங்கள் ஒன்றை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். விக்னேஸ்வரன் ஐயாவுடைய கொள்கை ரீதியான பற்றும் தமிழ் தேசத்துடைய நிலங்களை எக்காரணம் கொண்டும் தான் கைவிடக்கூடாது, மாகாண சபை என்ற போலி கட்டமைப்பு தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வாக அமையாது, அதை அம்பலப்படுத்துகின்ற வகையிலே அவருடைய செயல்பாடுகளும் அவர்களுடைய கருத்துகளும் அமைந்திருந்ததுக்காக அவர் இல்லாமல் செய்ய வேணும் என்ற கோணத்திலே தமிழரசு கட்சியும் அவருடைய எடுபிடியலும் கும்பலும் செயல்பட்டு கொண்டு வந்தவை. இதுதான் உண்மை. இந்த முடிவு நாங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். விக்னேஸ்வரன் ஐயா நேற்று கேட்டது ஒரு விசாரணை குழுவூடாக பிழைவிட்டவர்கள் பதவி நீக்க வேண்டும் என்று கேட்டார். அது மட்டுமல்ல, ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டவர்களுக்கு எதிராக நிரூபிக்கிறதுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை வழங்கணும். ஏனென்றால் அவை அந்த சாட்சியங்களை தடுத்தவே என்ற ஒரு ஒரு உண்மை இருக்கின்ற ஒரு நிலையிலே அந்த ஏனைய 2 அமைச்சர்களுக்கு எதிராகவும் அந்த குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்பட வேணும் என்று கேட்டதற்கு, ஊழலை தடுப்பதற்கு, வீட்டை சுத்தமாக்குவதற்கு விக்னேஸ்வரன் ஐயா எடுத்த முடிவை தடுத்து திருடர்களை காப்பாற்றுற வகையிலே தான் இன்றைக்கு தமிழரசு கட்சி இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற. திருடர்கள் ஒளியக்கூடிய வகையிலே ஒளிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு குகையாக இன்றைக்கு தமிழரசு கட்சி மாறி இருக்கின்றது. இதுதான் யதார்த்தம். அதுவும் அவர்கள் விக்னேஸ்வரன் ஐயாண்ட இந்த கொள்கை பற்று பாதையை தோக்கடிக்கிறதுக்கு யாரோட சேர்ந்திருக்கிறோம் என்றால், இந்த அரசாங்கத்தோடு, இபிடிபியோடு, இந்த இனத்தை காட்டி கொடுத்த தரப்புகளோடு தான் சேர்ந்திருக்கிறோம். அதை நீங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற ஏனைய கட்சிகள் கூட துணை போக இல்லை. ஏனைய கட்சிகள் கூட இந்த 4 அமைச்சர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையிலே, மக்கள் மட்டத்திலே இந்த 4 அமைச்சர்களும் நம்பிக்கை இழந்திருக்கின்ற ஒரு நிலையிலே, அந்த 4 நபர்களும் மாற்ற வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பிட அங்கம் வகிக்கின்ற இபிஆர்எல்எஃப், பிளாட், டெலோ போன்ற அமைப்புகள் குறிப்பிட்டிருந்தும் கூட தமிழரசு கட்சி அரசாங்கத்தோடு சேர்ந்து, இபிடிபியோட சேர்ந்து, சிங்கள கட்சிகளோடு சேர்ந்து ஊழல்களில் நிரூபிக்கப்படுறதாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே அந்த அமைச்சர்களை காப்பாற்றியிருக்கிறதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. அதுவும் எந்தளவு தூரத்துக்கு அரசாங்கம் இந்த சதிக்கு பின்னால் இருக்குதுண்டா, ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா ஒரு 3 கிழமைக்கு முன்பதாக ஆணித்தரமாக சொன்னவர், விக்னேஸ்வரனுடைய அரசியல் எதிர்காலம் முடிவுக்கு வருகின்றது என்று. எந்தளவு தூரத்துக்கு ஒரு ஒற்றையாட்சிக்குள் தமிழ் அரசியலை முடக்க விரும்புகின்ற அரசாங்கத்தோடு இணைந்து
இணைந்து தமிழரசு கட்சி செயல்படுது என்றதை நம்முடைய மக்கள் சரியான கோணத்தில் விளங்கிக் கொள்ளோடும். இன்றைக்கு தந்தை செல்வா அவர்கள் எந்த கொள்கைக்காக அவர் தன்னுடைய அரசியல் பாதையை முன்னெடுத்தாரோ, எந்த கொள்கையை வலியுறுத்தி கடவுள்தான் இந்த கொள்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று பகிரங்கப்படுத்தினாரோ, அந்த கொள்கையை அழிப்பதற்கு இன்றைக்கு தமிழரசு கட்சி தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றும் நீங்கள் சரியான கோணத்தில் விளங்கிக் கொண்டு போகணும். ஆகவே மாகாண சபையிலே நடைபெற்ற சம்பவங்கள், மாகாண சபையிலே நடைபெற்ற அனைத்து விடயங்களும் வெறுமனே ஊழல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் அல்ல. இது தமிழ் இனத்துடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் என்பதையும் நம்முடைய மக்கள் விளங்கிக் கொள்ளணும். அந்த கோணத்தில் விளங்கிக் கொண்டால் மட்டும்தான் எந்தளவு தூரத்துக்கு தமிழரசு கட்சி அரசாங்கத்தோடையும் இபிடிபியோடையும் சேர்ந்து செய்கிற இந்த சதியை முறியடிக்க வேண்டும் என்ற உணர்வு நம்முடைய மக்கள் மட்டத்தில் வரும். அந்த வகையிலே நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நம்முடைய மக்களிடம் கேட்டுக்கொள்வது, தமிழ் தேசத்துடைய வாழ்வா சாவாண்டு இருக்கின்ற இந்த நிலையிலே தமிழ் மக்கள் அணிதிரள வேண்டும். இன்றைக்கு பின்னேறும் தமிழ் மக்கள் பேரவை பொது அமைப்புகளோடு இணைந்து ஒரு கூட்டத்தை நடத்துறதுக்கு இருக்கின்றது. அந்த கூட்டத்தில் இந்த விடயங்கள் விவாதிக்கப்பட இருக்கின்றன. எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் பேரவை பொது அமைப்புகளோடு இணைந்து தேசிய உணர்வோடு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோடு இணைந்து தமிழ் மக்களை அரவணைத்து இந்த சதியை முறியடிக்கிறதுக்கு முன்வர வேண்டும். தற்சேமா தமிழ் மக்கள் பேரவை அதை செய்ய தயார் இல்லை என்றால், இல்லாட்டி செய்ய முடியாவிட்டால், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அந்த பணியை நிச்சயமாக செய்யும் என்பதையும் நாங்கள் இன்றைக்கு பகிரங்கமாக கூற விரும்புகின்றோம்.